அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து வழக்கின் மேல் முறையீட்டில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங் தொடர தடை விதிக்க கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று மதியம் தீர்ப்பு வழங்க உள்ளது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில்தான் சொத்து வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு தேதி உறுதி செய்யப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சலீம். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் சொத்து வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இது ஒரு புறம் இருக்கையில் ஜெயலலிதா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது எங்க அப்படின்னா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையும் நடந்து முடிஞ்சாச்சு. தீர்ப்பு என்ன வேணா வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திரு அன்பழகன் அவர் என்ன பண்ணாரு, ஒரு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஏற்கனவே பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜரானார். மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையிலையும் அரசு தரப்பிற்காக திரு பவானி சிங் அவர்களே ஆஜராகியிருக்கார். ஆனால் அந்த மாதிரி அவர் ஆஜராக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு ஒன்று அன்பழகன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையும் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வெளியிட இருக்காங்க. ஒருவேளை பவானி சிங்கை நியமித்தது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜெயலலிதா அவர்களின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை மீண்டும் புதிதாக நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இல்லை அப்படி இல்லை, பவானி சிங் தொடரலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு புதிய அணுகுமுறையை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க வழக்கறிஞர்கள்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுவரை ஒரு கேள்வி இருந்து வருகிறது. நியமிக்கப்படும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த வழக்கு முழுவதும் அவரே தான் இருப்பாரா மேல்முறையீட்டு மனுக்களுக்கும் சேர்த்து, அல்லது ஒரு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து முடிந்த பிறகு வேறு வழக்கறிஞரை அரசு தரப்பு வழக்கறிஞராக மாற்றலாமா என்ற கேள்விக்கு விடை கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இருக்க வழக்கறிஞர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.